ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது சி ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆக்சுவலாக இந்த இந்த வீடியோவுக்கு முன்னாடியே நான் அதை பண்ணி பார்த்தேன் ஒரு வாட்டி. ஸோ ஆன்சர் கரெக்டாக தான் வந்திருக்கு. அண்ட் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து ஒரு வாட்டி பண்ணி காமிச்சிடுறேன். லட்சே இதெல்லாம் இருக்கட்டும். அந்த ஹெட்டர் ஃபைல்ஸு இன்ட்டு மெயின் அதெல்லாம் நம்ம டிஃபால்ட்டாக போடுறது. ஸோ அது இருக்கட்டும். ஓகே. அண்ட் இந்த சீரீஸ் இந்த எபிசோடில் நம்ம math.h அப்படின்ற ஒரு புது ஹெட்டர் ஃபைலை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் math.h #include math.h அப்படின்றத போட்டுருவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிக்கலாம். float அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிளில் PRT SI சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே வேரியபிள் க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ இதுக்குள்ளே printfக்குள்ளே பியோட வேல்யூ என்ன அப்படின்னு நான் யூசரை கேட்குற மாதிரி இருக்கணும். ஸ்கேன்எஃப்பில் அந்த வேல்யூவை நான் வாங்கணும். ஸோ இது ஒரு ஃப்ளோட் வேல்யூ. ஸோ அதனால் %f போடுறேன். போட்டுட்டு வேல்யூ வந்து பி. ஸோ அதை நம்ம போட்டுட்டோம். செமிகோலன் வைக்க மறக்காதீங்க. அண்ட் printf இது வந்து ஆரோட வேல்யூ. scanf இது %f கோட்ஸ் போட்டுக்கிறோம். 6 போடுறோம். க்ளோஸ் பண்ணுறோம். செமிகோலன். அதே போல் printfல டி அதோட வேல்யூ பார்க்குறோம். டி வந்து இயர்ஸில் தான் நீங்கள் கொடுக்கணும். 2 வருஷம் 3 வருஷம் அப்படி தான் கொடுக்கணும். நீங்கள் வந்து மந்த்ஸில் கொடுக்கக்கூடாது. அது இயர்ஸில் தான் கன்சிடர் பண்ணிக்கோம். அந்த மாதிரி தான் ஃபார்முலா போட போகிறோம். ஸோ printf கொடுத்துட்டு scanf வாங்கிடுவோம். ஸோ scanf வாங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து %f கொடுக்க போகிறோம். அதை வந்து நம்ம வந்து டைம் டி வாங்க போகிறோம். செமிகோலன் வைக்க போகிறோம். எஸ்ஐயோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரின்சிபலை இன்ட்டு பண்ணணும். பட் இந்த இடத்துல இன்ட்டுக்கு இந்த சிம்பிள் போடக்கூடாது. நம்ம இன்ட்டுக்கு வந்து ஹேஸ்ட்ரிக்ஸ் அதாவது ஸ்டார் இந்த சிம்பிள் தான் போடுவோம். ஸோ அதையே போட்டுருவோம். பிரின்சிபல் இன்ட்டு ரேட் இன்ட்டு டி. சி ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் ஹேஸ்ட்ரிக்ஸ் தான் இன்ட்டு பண்ணும். அண்ட் டிவைடுக்கு அதே போல் % இந்த சிம்பிள் போடக்கூடாது. ஸ்லாஷ் இந்த சிம்பிள் தான் போடணும். % போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமைண்டர் வந்துடும். ஆக்சுவல் ஆன்சர் வராது. ஸோ % போட்டுவோம். போட்டுட்டு ஒரு 100 போட்டோன்னா இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் பிரின்சிபல் பி இன்ட்டு இப்போ நம்ம POWன்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். அது எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஒரு விஷயத்தோட பவரில் போட ஃபஸ்ட்டு எதை பவர் பண்ணணும், தட் இஸ் லெட்ஸ் சே நான் வந்து 1 + r divided by 100. ஸோ இதை ஃபஸ்ட்டு பண்ணிடணும். இதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா r divided by 100 இந்த 1 + r divided by 100ஓட பவரில் t வரணும். ஸோ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த ஃபார்முலா பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் அந்த ஃபார்மேட் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து செமிகோலன் வச்சுக்கிறேன். printf பண்ணிக்கிறேன். SI equal to %f comma SI printf
CI equal to percentage F comma CI. ஸோ இதை பண்ணிடுவோம். அண்ட் இந்த இடத்துல லாஸ்ட்டாக ஸ்லாஷ் என் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா இந்த எஸ்ஐ ஒரு தனி லைனில் வரும், அடுத்தது நெக்ஸ்ட் லைனில் போயிடும். தட் இஸ் சிஐ வந்து நெக்ஸ்ட் லைனில் போயிடும். ஓகே, நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ நமக்கு ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதோட அவுட்புட் இது. ஸோ நான் ஏதோ ஒன்று போட்டுட்டு வெளியில் வந்துடுறேன். இந்த இடத்துல நம்ம வந்து சிஎல்ஆர் எஸ்சிஆர் நம்ம கொடுக்கல. ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு பண்ணதெல்லாம் வந்தது சிஎல்ஆர் எஸ்சிஆர். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். அண்ட் இந்த லாஸ்ட்டில் வந்துட்டு நான் வந்து getch அதுவும் ரிட்டர்ன் 0வும் கொடுத்துக்கிறேன். ரிட்டர்ன் 0 ரன் பண்ணுறேன், எரர் வருது, வாட் ஹேப்பன். ஓகே, ரிட்டர்ன் 0க்கு செமிகோலன் கொடுக்கல. ஸோ இப்போ ரன் பண்ண அப்படின்னா ரன் ஆகுது. பியோட வேல்யூ 4000, ரேட்டோட வேல்யூ வந்து 7%, 2. ஓ மை காட், சம்திங் தப்பாக இருக்குது. விச் இஸ் நத்திங் பட் இங்கே நான் வந்து எதுக்குமே அண்டு போடாமல் வச்சுருக்கேன் ஸ்கேனஃபில். ஸோ எல்லாத்துக்குமே அண்டு அந்த அண்டு சிம்பிள் போட்டுடணும். ஸோ அண்டு சிம்பிள் போட்டால் தான் அது வந்து வேல்யூஸ் அசைன் ஆகும். ஸோ இப்போ ரன் பண்ண அப்படின்னா பிக்கு வந்து 4000, ஆருக்கு வந்து 7%, டைம் வந்து 2 வருஷம். ஆன்சர் வந்துருச்சு. பட் சிஐ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தப்பாக வருது. காரணம் என்னென்னா நம்ம ஃபார்முலாவில் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பிரின்சிபலை மைனஸ் பண்ணணும், அதை பண்ணலை. இப்போ ஆன்சர் கரெக்டாக வந்துடும். பிக்கு 4000, ஆருக்கு 7%, டிக்கு 2 years. ஸோ நான் எதிர்பார்த்த வேல்யூ வந்துருச்சு. 560 அண்ட் 580 இஸ் த ஆன்சர். பட் 579 பாயிண்டில் போகுது. ஸோ அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 580 தான் வரும். ஸோ ஆன்சர் கரெக்டு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் பற்றி ஒரு ஸ்பெஷல் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதை பற்றின ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட்டுடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.